அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 97 11வது வசனம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்போது கர்த்தர் தான் இப்படிப்பட்ட விதையை விதைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட விதையா? வெளிச்சம் என்ற விதையையும் அதே போல் மகிழ்ச்சி என்றதான விதையையும். இந்த 2 விதையையும் யாருக்காக? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்காக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களாகிய நமக்காகத்தான் இந்த பூமியிலே அப்படிப்பட்டதான 2 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை, விதையை கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிறாராம். அந்த வெளிச்சம், வெளிச்சம் என்றால் ஏதோ நம் கண்களுக்கு தெரிகின்ற அந்த வெளிச்சம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்விலே வெளிச்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடியதான தொழிலில், படிப்பில், வேலைகளில், எந்த காரியத்திலையும் ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம் வேணும். அதே போல் எந்த இடத்தில் இருந்தாலும் சந்தோஷம், மகிழ்ச்சி அவசியம். நீங்கள் ஆயிரக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை? எத்தனை பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்காக, உங்களுக்காகத்தான் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை, அந்த தெளிவை, மன தெளிவை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக வைத்திருக்கிறார். அதே போல் மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாகி நமக்குத்தானே. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் சந்தோஷப்படலாம். என்ன? கர்த்தர் எனக்காக ஒரு தெளிவான ஒரு வெளிச்சத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையின்படி என் வாழ்விலே நடக்கும் என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு தொடங்குங்கள். ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு வருவது போல இருக்கலாம். அது நிமித்தம் அதை யோசித்து 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 உங்களுக்கு வரவேண்டிய, நீங்கள் அனுபவிக்க வேண்டியதான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போய்விட கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்காகத்தான் அந்த விதையை விதைத்திருக்கிறார். தேவன் விதைத்த விதை ஒரு நாளும் பட்டு போகாது. அது 1000 மடங்கு பலன் கொடுக்கும். ஒரு நாளில் விளைச்சல் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே அவரால் விதைக்கப்பட்ட இந்த வெளிச்சம் என்ற விதையும், மகிழ்ச்சி என்ற விதையும் நமக்குள்ளாக வேரூன்றி வளர, அது பலன் கொடுக்க, ஆண்டவருக்கு அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போம். அப்படி இடம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கை வெற்றியின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். எந்த விதத்தில் சத்துரு போட்ட திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கவே வாய்க்காது. தேவன் விதைத்த அந்த விதை பலன் கொடுக்கும். காத்திருங்கள், நீங்கள் பலனடைவீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காகத்தான் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் என்ற விதையை ஆண்டவரே விதைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட விதை ஆண்டவரே 100 மடங்கு, 1000 மடங்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்றதான நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய துக்கங்கள் மாறட்டும். துயரங்கள், தோல்விகள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், மன துயரங்கள் எல்லாம் மாறிப்போவதாக. இந்த நாள் அவங்களுக்கு இதுவரை பார்த்திராத வெளிச்சத்தை பார்க்கட்டும். இதுவரை கண்டிராத ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கட்டும் அப்பா. இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.